ஹலோ வணக்கம். என் தங்க பிள்ளைங்க, என் செல்ல பிள்ளைங்க, என்னை நேசிக்கும் அன்புள்ளங்களுக்கெல்லாம் கோடி கோடி நன்றி வணக்கம். அம்மா இந்த யூடியூப் சேனலில் யார் யார் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மாவோட ஸ்டோரியை இது வரைக்கும் பார்த்து அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுற அனைத்து உள்ளங்களுக்கும் லவ் யூ டு ஆல். பாய் செல்லங்களா. அம்மா இப்போ பேச ஆரம்பிக்க போகிறேன். வாங்க வாய்ஸ் மெசேஜ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நேற்று என்ன சொன்னேன், அப்புறம் செல்லங்களா, குடும்பம் அப்படியே கதை போயின்னு புடவை நல்ல புடவை கிடையாது. வீட்டில் கேட்கறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். அவர் என்ன பண்ணார், எங்கள் வீட்டில் இந்த கடனில் விற்பாங்க பார்த்தீங்களா புடவைங்க. இந்த அப்போல்லாம் வீட்டிலே புடவைக்காரங்க புடவை கொடுத்துட்டு போவாங்க. 145 ரூபா ஒரு நைலக்ஸ் புடவைங்க. அதை எடுத்து கொடுத்தாரு. அது ஜாக்கெட்டு, அதுக்கு அப்போல்லாம் ஜாக்கெட்டு புடவை இல்லை, ஜாக்கெட்டு வராது. அப்போல்லாம் புடவை தனியான ஜாக்கெட் போய் கடையில் எடுத்து தச்சு போட்டேன். ஒரே சந்தோஷம். ஒரு புடவை கட்சி எடுத்து புடவைலாம் எடுக்க மாட்டாங்க. இருக்கிற அந்த 4 புடவை நான் எடுத்து 4 புடவை இதுதாங்க ஒரு குழந்தை 1.5 வருஷம் வரைக்கும் தலைன்னு. எங்கள் மாமியார் புது புடவை அதனால் அவங்க எடுத்துக்கினாங்கன்னா காட்டன் புடவை தான் கட்டுவாங்க. முதல்ல என்னை கட்ட சொல்லி வாங்கி அவங்க கட்டிப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு திருப்தி. அப்படி இருக்கும்போது அது அப்போ தான் என்ன பண்ணி நான் சின்ன இந்த மூக்குத்தி போட்டு பாருங்க, கீழே தனியாக வரும். இந்த பொட்டு பொட்டாக கீழே வர்றது தனியாக வரும். இது எங்கள் மாமியாரோடது. நான் வச்சது 3 வரும், இது 4 மாற்றி போட்டாங்க. அவங்க ஒரு மூக்குத்தி போட்டாங்க மாமியார். அப்புறம் அதான் அந்த புடவை கதை சொல்கிற புடவை என்ன பண்ணால் வாங்கிட்டு புடவை 145 ரூபா புடவைக்கு 45 ரூபா கட்டிட்டோம். அதுக்கப்புறம் கட்டுற காசு இல்லை, வேலையும் இல்லை, என்னமோ தெரிலங்க. நல்லா தான் இருந்தது. அவங்க ஃபேமிலி நல்லா லைஃப் போய்கின்னு இருந்தது. திடீர்னு கஷ்டம் வந்துச்சு. எல்லாத்துக்கும் ரேஷன் அரிசி தாங்க சாப்பிட்றது. ரேஷன் அரிசி இல்லாத ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் கூட 1 கிலோ அரிசி வாங்கிட்டு நாங்கள் கஞ்சி வச்சு குடிச்சிருக்கிறோம். அந்த அளவுக்கு கஷ்டம் வந்துச்சு. எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்க, இந்த பித்தளை டெக்ஸா அது இது பெரிய பெரிய அண்டா குத்துவலுக்கு நிறைய பித்தளை சமைச்சாங்க. எல்லாம் வித்துட்டாங்க. கஷ்டம் அந்த அளவுக்கு வந்துச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, நான் தான் குடும்பத்தில் கஷ்டம் வந்துச்சுட்டாங்க. எதுக்குமே பேச முடியாது. பிள்ளைய பெற்றுட்டோம், வாழ்க்கை ஆகி போச்சு, கம்முன்னு இருப்பேன். புடவைக்காரன் வந்துடுவான் அந்த நேரத்துக்கு. என்னப்பா காசு கொடுக்கல, அவன் கத்தவும் இவருக்கு கோபம் வந்துச்சு. கட்டி இந்த புடவை அப்படியே உருவிட்டாருங்க. உருவி தூக்கி அப்படி தூக்கின்னு போயா அப்படின்னு அந்த பாவியும் அந்த கட்டின புடவை தூக்கின்னு போயிட்டான் அந்த இவன். அப்புறம் வீடு மாத்துற மாதிரி வீடு மாற்றலாம். அந்த வீட்டில் தான் இருக்கணும். வீடு பார்த்துன்னுக்குறாங்க. இந்த ஹவுஸ் ஓனர் வேறு நீங்கள் வேறு வீடு பாருங்கன்னா மேலே வீடு கட்ட போகிறேன் அப்படி இப்படின்னாங்க. சரி கட்டுறது பார்க்கலாம் அது வரைக்கும் அப்படின்ட்டு 1 வருஷம் ஆயிடுச்சுங்க. குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு. இந்த பர்த்டே கொண்டாடுறது இதெல்லாம் என் குழந்தைக்கு நான் கொண்டாடினதே இல்லைங்க, உண்மையாக சொல்கிறேனே. அதுக்கப்புறம் 2வது குழந்தை நின்றுச்சு. நான் நின்னோன்னா எங்கள் மாமியார் என்ன சொல்கிறாங்க, இருக்கிறதே கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், இந்த பிள்ளைங்கள பார்க்க முடியல, இதை பார்க்க முடியல, அதை பார்க்க முடியல, பேசுவாங்க. அதுக்குள்ளே இது வயிற்றுல புள்ள நின்று போச்சு அப்படி. 2வது குழந்தை 4 மாதம் கவனிட்டாங்க. எங்கெங்கயோ போவாங்க, தண்ணி தூக்கின்னு வருவாங்க, கஷ்டம் இடுப்பில் தூக்கின்னு வருவாங்க. குழந்தைய விட்டு ஓடுவேன். 1.5 வயசு வரைக்கும் எங்கள் பொண்ணுக்கு தாய்ப்பால் குடிச்சா. 2வது குழந்தை நின்னும் போது 4 மாதம் ஆயிடுச்சு. 5ஆம் மாதம் போது எங்கள் அம்மா சொன்னாங்க, பொண்ணோ பையனோ பெற்றுட்டு நீ ஆப்ரேஷன் பண்ணிக்கோ, ஒன்றுக்கு ஒன்று ஒத்தையாக இருக்க வேணாம், ஒன்று பெற்றுட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கோ போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கம்முன்னு எங்கள் மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, இந்த என்னமோ மாதத்தில் பிறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க குழந்தை, சித்திரை மாதமா என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை வாங்கிட்டு இதை ஊதுவார். டேபிள் இங்கே தான் இருக்குது. அந்த டேபிள் மேலே உட்காந்துக்கினாங்க எங்கள் வீட்டுக்காரு. அந்த மாதிரி நின்றுனாங்க. முழுங்கு மாத்திரையை முழுங்குன்னு சொல்லி அந்த ஒரு அபாஷன் ஆகிற மாத்திரை கொடுத்து முழுங்க வச்சுட்டாங்க. முழுங்க வச்சுட்டு 1 மாதம் ஆயிடுச்சு. 4 மாதம் முடிஞ்சிச்சு. 5ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகவே இல்லை, குழந்தை எதுவும் ஆகவே இல்லை. அப்படி சொல்கிறார், ஐயோ என்னம்மா மாத்திரையை போட்டேன், குழந்தை மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி விகாரமாக ஆகிடுமா, இந்த மாதிரி பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஆம்பளை பிள்ளையா இருந்தா என்னம்மா பண்ணுறது, பொம்பளை பிள்ளையா இருந்தால் கூட கருவிலே போயிட்டா நல்லாயிருக்கும், ஆம்பளை பிள்ளை என்ன பண்ண இப்படியே சொல்கிறாரு. ஆனால் இவங்க எல்லாரும் போயிட்டாங்க, அது வேலைக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண, தண்ணி சில்வர் குடம், அது கல்யாணத்துக்கு ஒருத்தர் மொய் கொடுத்துருந்தாங்க எனக்கு. அந்த கடற்கலன்னு ஆடும் அந்த குடத்துல. அந்த குடத்துல தண்ணி எடுப்பில் தூக்கிட்டு மேலே படிக்கட்டு ஏறினேன் பாருங்க, வழுக்கி விட்டுட்டு தடன்னு விட்டேன். ஊழ்ந்ததும் என்ன ஆச்சு, இதுவாகி போச்சு. அப்படியே வீட்டில் தூக்கி படிக்கப்பாட்டில் தூக்கி அந்த கொடுத்தோன்னு நல்ல பிள்ளைங்க. ஆனால் அந்த பிள்ளைங்களாம் நல்லா எங்கே இருக்குதுங்களோ. ஆனால் ஒரு உதவி செய்தவங்கள அவங்க எப்படியோ சண்டைக்காரனும் நல்லவங்களோ, ஆனால் நான் நன்றி நினைப்பேன்.
ஆனால் என் குழந்தைய கடைக்கு போனோட எங்கள் பாப்பாவை ஜெயந்தியை விட்டுட்டு பார்த்துட்டு கடைக்கு போயிட்டு வரமா சொல்லிட்டு போய் வருவேன். அதுக்குள்ளே குழந்தைய பார்த்துப்பாங்க. இது என்னாச்சு, கீழே ஊந்துறவன் தூக்கி மேலே படுக்க வச்சாங்க பாருங்க. ப்ளீடிங் ஓவராக ஓடுது, காவால் ஓடுற மாதிரி ஓடுது. அந்த பொண்ணு பயந்துச்சு. அப்புறம் காட்டன் புடவை எடுத்து கொடுத்து இதை கட்டிக்க சொல்லிட்டு, அப்போ ரெண்டாவது பொண்ணு இந்த ஃபோட்டோவில் இருக்கிறேன் ஜமுனான்னு சொன்னேன். அதான் உள்ள நோண்டி தான் அம்மானு குடிச்சு பார்த்தீங்களா, அது கொடுன்னு எங்கள் அம்மா வீடு தெரியும் அவளுக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடி அந்த ரெண்டாவது தெரு தானே, ஒரு தெரு விட்டு ஒரு மூணாவது தெரு ஓடி வந்து ஆயா அம்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சாயா, அம்மா ஊன்ட்டாங்கயா அப்படின்னு சொல்லுது. ஐயோ மாசமாக இருந்தால ஊந்துட்டால என்னாச்சு எங்கள் அம்மா போய் பரவாயில்ல அந்த நேரத்துக்கு ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து ஆட்டோ கார் இப்போ டெலிவரிக்கு கார் பார்த்தாங்க. அதுக்கு ஆட்டோ பிடிச்சி டக்குன்னு இட்டுன்னு போய் இப்போ எக்மோர் ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. குழந்தைய யார் பார்த்துனாங்களோ தெரியாது, ஊந்துட்டு என் குழந்தை தத்துக்கா பத்துக்கா நடப்பா. நான் 1.5 வயசுன்னு வச்சுங்களேன். ஒரு வயசு என் பொண்ணுக்கு, 1 வயசு மேலே 1 வயசு 1.25 வயசு இருக்கு எங்கள் பொண்ணுக்கு. நடந்துன்னு நடக்குது அப்படியே அழையும். அம்மா கத்தணும். பக்கத்து வீட்டில் அவங்க தூக்கி வச்சுக்கணும், ஏதோ பாலக்கெல்லாம் கொடுத்து பார்த்துருக்குறாங்க. இவங்க ராத்திரி வந்துக்கிறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு ஜமுனா ஆயா ஜமுனாப்பான்னு கூப்பிடுவாங்க இவரை. அந்த பொண்ணு பேர் ஜமுனா இல்லை. அந்த மாதிரி அந்த அக்காவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அம்மா வந்து இட்டு போயிட்டாங்கன்னு. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போட்ட உடனே ஆம்பளை பிள்ளைங்க 5 மாதம் முடிஞ்சிச்சு இல்லைங்களா, ஆம்பளை பிள்ளை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துட்டாங்க. அதான் சொன்னாங்க, ஆம்பளை பிள்ளைவா வாயில் பேசிக்கிறாங்க. பேசின்னு காதில் விழுது, மயக்கம் கொடுத்துட்டாங்க. அப்பா நினச்சா முழு பிள்ளையா கூட பெற்றுடலாம். உண்மைக்கு சொல்கிறேன், இந்த அபார்ஷன் வந்து ஒரு உயிரை கொன்று மறு உயிர் நாம் வர்றது, புரியுதுங்களா. நான் பட்டுட்டேன், பயங்கரமான கஷ்டப்படுறேன். யாருக்குன்னா இந்த மாதிரி எதுனா ஒன்று ரொம்ப அந்த ப்ரெஷர் அதிகமாகிடும் எனக்கு. அதனால தான் எல்லாருக்கும் சொல்லுவேன், பெற்றுருங்க, முழு புள்ளையாக பெற்றுட்டு கூட ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் 8 நாள் மறுபடியும் 8 நாள் எக்மோர் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். எக்மோர் தான் எங்களுக்கு ராசி, அதனால் அங்கே தான் கூட்டின்னு போயிடுவாங்க. வீட்டு போய் அபார்ஷன் ஆச்சு. 8 நாள் குழந்தை தூக்கின்னு வராரு. 2 நாளுக்கு கத்துது. 2 நாளாக கிளீன், 2 நாளில் க்ளீன் பண்ணிட்டாங்க. மட்டும் 6 நாள் வச்சுருந்தாங்க. அங்கே வச்சுருந்து உடம்பு நல்லான பிறகு தான் அமிச்சாங்க. அபார்ஷன் 6 நாளும் 8 நாள், பிள்ளை பெற்றாலும் 8 நாள், ஆப்ரேஷன் டெலிவரி ஆகிட்டு குழந்தை பெற்றாலும் 8 நாள். அப்போல்லாம் அந்த கணக்கு தான். அப்புறம் குழந்தைய தந்து கொடுத்துட்டாரு. குழந்தை அழுவுது. அதை பால் கொடுக்குற குழந்தைல பாலும் கட்டிக்கிச்சு. ஒன்றும் மூச்சு விட முடியல, தளர முடியல. என்ன பண்ணுறது, அப்படியே அழுவுது. குழந்தை பாலை குடிச்சிது பாரு. குழந்தை தயிராக மாந்தி. ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை, மறுநாள் கொடுக்கவும் பால் கட்டி போச்சு. எங்கள் அம்மா அப்போ சொன்ன டாக்டர்கிட்ட சொல்லி மூச்சு விட முடியல, அவளால் மாத்திரையை வாங்கி போட்டு அந்த பால் கட்டினதெல்லாம் ரிலீஸ் ஆகுற மாதிரி பண்ணாங்க. கொஞ்சம் மூச்சே விட முடியல. அப்புறம் குழந்தை தூக்கி வந்துட்டார். 2 நாள் பார்த்துக்கிறாங்க, இது தாங்க முடியல, அழுவு. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, 5 நாளாக என்னமோ தான் ஆச்சுங்க. 8 நாள் வச்சுருந்துருப்பாங்கல்ல, 5 நாள் இருந்துட்டேன். 5 நாள் தாங்க முடியல, சாப்பிடல. குழந்தை துரும்பா போச்சு. யாருக்கிட்ட போனால் அழனா அப்படி அழையும் என் பொண்ணு. அவங்க அப்பா கிட்ட மட்டும் இருக்கும். அவங்க அப்பா மேலே ஆசை. அவங்க அப்பா வேலைக்கு போகிறவர். அப்பா வர நேரத்துக்கு அப்பாட்ட தூக்கி கொஞ்சம் பேர் கம்னு இருக்கும். ஆனால் கொஞ்சம் அப்புறம் பாசமாக தான் இருந்தார். பொம்பளை பசங்கன்னா அப்போ ஒரு நேரம் தான். இதுங்கெல்லாம் தூக்கிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. வீட்டில் இருக்கிற பசங்க தூக்கி கொஞ்சிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க. பாலை ஊற்றி புட்டியில் ஊற்றி கொடுத்து அப்படியே 5 நாள் பார்த்துக்கினாங்க. 5ஆவது நாள் நைட்டு சாயங்காலம் வந்துட்டு வந்து, நீ ஆஸ்பத்திரியிலலாம் சொல்ல வேணாம், மரியாதையாக கிளம்பு போகலாவா அப்படின்னு. எனக்கு பயம், எதனா பிரச்சனை ஆச்சுன்னா டாக்டர்கிட்ட சொல்லாத போனால் எப்படி. இல்லை நீ கிளம்புவா, வேற ஒன்று ஆச்சுவா, நான் பார்த்துக்கிறேன்ட்டு குழந்தைக்கு வந்து அந்த ஷீட்டு மாதிரி ஒன்று மாட்டியிருப்போம் சைக்கிளில். அதில் பிள்ளைய உட்கார வச்சுக்கினே தூக்கின்னு வந்தார் ஆஸ்பத்திரிக்கு. குழந்தை தூங்கினே இருந்துக்குது, அப்படி தூக்கின்னு வந்துட்டார். ஒரு கொக்கி மாதிரி மாட்டினா அதில் ஒரு கூண்டு மாதிரி வரும், அதில் உட்கார வச்சுக்கின்னு வந்துட்டார். பிள்ளைய அதில் உட்கார சைக்கிள்லேயே நேற்று உட்கார வச்சுன்னு வந்துட்டாருங்க. வீட்டுக்கு வந்துட்டார். வந்ததான் என்னடா பாவி இட்டுன்னு வந்துட்டேன். ஆமாம்மா குழந்தை அழுவுது, யார் பார்த்துப்பா அவனா, குழந்தைய பார்த்துக்குவா நல்லதுன்னு. அப்படியே போச்சுங்க. 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆகிப்போச்சு. 1 வருஷம் ஆகிப்போச்சு, முடிஞ்சு போச்சு. உடம்பு கொஞ்சம் க்யூர் ஆகிடுச்சு. அப்புறம் என்ன ஆச்சு, இந்த அபார்ஷன் பண்ண கையோட வந்து அல்சர் அதிகமாகி போச்சு. அல்சர் அதிகமாகிட்டோன்னா சாப்பாடு நிற்கல. ஒரு 6 மாதம் குழந்தை அபார்ஷன் ஆகிடுச்சு. இது கொரடா போட்டு வயிற்றுல நோட்டமோ அந்த குடல் புண்ணு ஆகிட்டுக்கிறா போலது. கொஞ்ச நாள்லாம் சாப்பாடு நிற்கல, அப்படியே எலும்பு மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த அபார்ஷன் ஆன கையோட காப்பாற்றி போட்டு விட்டாங்க. காப்பாற்றி போட்டுட்டா குழந்தை நிற்காது இல்லை, அதை போட்டு விட்டோன்னா அதுவும் எனக்கு ஒத்துக்கலை. உடம்புக்கு நல்லா குண்டுன்னு இருப்பேன். அப்படியே டிபி பேஷண்ட்டு மாதிரி ஆகிட்டேன். வாந்தி சாப்பாடு நிற்கல. அப்புறம் என் மாமியார்ட்டு எதுவுமே இல்லை, காசு வீட்டில் எதுவுமே இல்லை. அந்த மூக்குச்சியை போட்டுக்கின்னு மூக்குச்சியை அவுத்தி எங்கள் மாமியார் தெய்வமாக இருக்கிறாங்க. திட்டினாலும் சண்டை போட்டாலும் எனக்கு உண்டான இந்த ரூமில் படம் அந்த ரூம் அடிச்சிருக்கிறாங்க. உடம்புல அடிச்சதில் கால் மேலே அடிப்பாங்க.
இப்படி மினிக்கின்னு போயிட வாயில் தப்பான வார்த்தை சொல்லி மினிக்கின்னு போகிறா அப்படி போகிறா இப்படி போகிறா அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் அதெல்லாம் வாயை மூடினா இந்த எதிர்த்து பேசவே மாட்டேன். ஆனால் 2 குழந்தை பெற்று கொஞ்சம் பெரிய பிள்ளை இதை எதிர்த்து பேச ஆரம்பித்தேன். ஏன்னா 4 பேர் எதுக்க பேசும்போது 4 பேர் நம்மளை தப்பான்னு நினைப்பாங்க. என்னடா இந்த பொம்பளை எப்படி பேசுகிறாங்களேன்னு நினைப்பேன். அந்த ஒரு மனசில் நான் திருப்பி பேசினேன், அவ்வளோதான். மரியாதை திருப்பி மரியாதை அவ்வளோ பேச ஆரம்பிச்சிட்டேன். 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் தான் அதுக்கு வரைக்கும் பேசலை நான். அப்புறம் மூக்குத்தியை வச்சு இளங்கோவன் டாக்டர் புருஷவாக்கத்தில் அல்சர், அப்போ தாங்க அல்சர் இருந்ததுன்னு தெரிஞ்சுது. அல்சர் நல்லா ஆகுது தெய்வமாக இருந்து அந்த அப்போ சார்ஜ் டாக்டருக்கு எவ்வளோ 5 ரூபா டாக்டருக்கு, புரியுதுங்களா? அந்த 5 ரூபா கூட இல்லைங்க, அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிறோங்க நாங்கள், புரியுதுங்களா? டாக்டரை பார்த்து 30 ரூபாய்க்கு அடமானம் வச்சாங்க போங்கலாம். அந்த மூக்குத்தியை வச்சு எடுத்துன்னு போய் என்னை பார்த்து கொஞ்சம் மருந்து இருந்தாலும் எழுதி கொடுத்தாரு. ஒரு 45 ரூபாய் ஆகிப்போச்சு. மொத்தம் செலவெல்லாம் இருக்கிற காசெல்லாம் போட்டு பரட்டி டாக்டர் ஃபீஸோட 45 ரூபாய் ஆகிப்போச்சு. பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம். வீட்லேயும் கஷ்டம். அந்த பசங்களாம் பெரிய பெரிய பசங்களாம் சாப்பிட்ற பசங்க தானேங்க. ஒருத்தவங்க 10 வயசு 8 வயசு, இன்னொன்னுக்கு 6 வயசு, அதுக்கப்புறம் 4 வயசு. நான் அந்த குழந்தை பெற்று 1.5 வருஷம் 2 வருஷம் ஆக போகுது. பெரிய பையன் 10 வயசு ஆகிப்போச்சு. இந்த பொண்ணு 8 வயசு, இந்த பொண்ணு 6 வயசு. அப்படி எல்லாம் ஸ்கூல் சேர்க்குறோம். ஸ்கூல் தான் போய்கின்னு தானே இருந்ததுங்க. அது மாதிரி போய் அப்புறம் இந்த ஒயின் ஷாப்பு, அப்போல்லாம் வேறு சாராய கடைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒயின் ஷாப்பு. அங்கே போய் வேலைக்கு போனாருங்க. பாவம் கஷ்டம், வேலையும் இல்லை, கம்பெனியெல்லாம் மூடியாச்சு, வேலையும் இல்லை. அங்கே போயிட்டு அதை எங்கள் மாமான்னு சொல்ல பாருங்க, புஷ்பாகத்தில் அவர் கடையில் வேலை செஞ்சுட்டு அந்த எல்லாரும் அந்த பாட்டிலுங்க போடுறாங்க பார்த்தீங்களா, கார்க்குங்க. அந்த கார்க்கு மூடி எல்லாம் ஒரு மூலையில் கொட்டி கிடக்கும். அது உள்ளே அந்த வெள்ளையாக இருக்கும் பாருங்க, பேப்பர் மாதிரி. அதை எடுக்கிறதுக்கோசரம் ஒரு எனக்கு பெரிய பையன் அவன் நான் இவர் 3 பேரும் உட்காந்து குழந்தைய பாப்பாவை தூங்க வச்சிரும். அதுங்கெல்லாம் தூங்கிடுங்க, சின்ன பிள்ளைங்க அதுங்க 2 உட்காந்துன்னு உள்ள இதெல்லாம் எடுப்போம். எடுத்துட்டு எதுவும் கிலோ இவ்வளோதுன்னு போட்டோம்னா வரும் காசு. அதில் வாங்கி அப்படியே சாப்பிடும். என்னத்த பண்ணுறது, ஒவ்வொரு கஷ்டம் இல்லைங்க, பல கஷ்டப்படுதாங்க இன்றைக்கி இப்படி முன்னேறி வந்திருக்கிறோம். வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக கடவுள் காட்டுற வழியில் போகணும். எல்லாமே தாங்கணும். தாங்கி அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து நடந்தால் தான் நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நம்ம லைவில் வர புள்ள என்னை அம்மா உங்களோட கல்யாண ஃபோட்டோ காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா, இதை காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா அம்மாவோட கல்யாண ஃபோட்டோ? அம்மா அப்பா எப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? எத்தனை வருஷம்? 1987 88 எங்கள் பொண்ணு பிறந்தா, பார்த்துக்கோங்க. ஓகே செல்லுங்களா, பாருங்கள். பார்த்தீங்களா? இதோட மீண்டும் நல்ல வாய்ஸ் வீடியோ சந்திக்கலாம். பாய் செல்லுங்களா.